அரசியல் தலைமைத்துவம் குறித்து பேகம பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஷாலித்த விஜயசுந்தர கருத்து தெரிவித்தார். ஜெனீவா என்ற தலைப்பின் கீழ் இன்று எமது நாட்டின் தலைவர்கள் கருத்துக்களை வெளியிடுகின்றனர். ஜெனீவா சர்வதேச மாநாடு என்று கூறியே தலைவர்கள் நியமிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு பின்னால் எவரும் கிடையாது. அவர்கள் சர்வதேச கேள்விகளினாலேயே முன்னோக்கி வந்துள்ளனர். அவர்கள் வெளிநாட்டு குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். அவர்களிடம் முழுமையான தலைமைத்துவம் கிடையாது. கீழ் மட்டத்தில் உள்ள எம் அனைவரினதும் துன்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தலைவர் ஒருவர் கிடையாது. அரசியல் துறை என்ற ஒன்று கிடையாது. சமூக சேவை கிடையாது. அரசியல் தலைமைத்துவம் என்பது அறியாத சிலரிடமே காணப்படுகின்றது. பேகம இளையோர் சமூக சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட செயலமர்வு ஒன்று ஹெய்யந்துடுவ ஸ்ரீலங்கா யூத் விளையாட்டு பயிற்சி மத்திய நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு ஷாலித்த விஜயசுந்தர தலைமை தாங்கினார். ஜனநாயக கட்சியின் கொலன்னாவ தொகுதி அமைப்பாளரும் ஜனமக அமைப்பின் தலைவருமான சுசில் கிந்தல்பிட்டிய இன்று கொலன்னாவையில் மக்கள் சேவையொன்றில் இணைந்து கொண்டார். ஜனநாயக கட்சியின் கொலன்னாவ தொகுதி அமைப்பாளர் சுசில் கிண்டல்பிட்டிய உள்ளிட்ட சிலர் கொலன்னாவ கலனிமுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று பாடசாலை மாணவர்களுக்கு அபியாச கோப்பிகளை வழங்கி வைத்தனர். பாடசாலைகளில் முதலாம் தவணை ஆரம்பமாக உள்ளது. எனவே வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு உதவி புரிய தீர்மானித்தோம். சாதாரணமாக கூட்டங்களை கூட்டி அபியாச கோப்பிகளை வழங்குவதை விட வீடுகளுக்கு சென்று மாணவர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு கோப்பிகளை வழங்குவது எமது பொறுப்பாகும். அதன் காரணமாகவே இந்த பகுதிக்கு வந்து அபியாச கோப்பிகளை வழங்குவதற்கு நாம் தீர்மானித்தோம். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. அனைவரையும் சமமாக நேசிக்க வேண்டும். அன்பின் பாரபட்சம் காட்டுவது ஏற்புடையதல்ல. சாரதா தேவி. செய்திகள் தொடர்கின்றன. வனாத்தம் உள்ள பகுதியில் உள்ள சிறுவர்களுக்கு அபியாச கோப்பிகளை பகிர்ந்தளிக்கும் நிகழ்வொன்று சீவடி சிறுவர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. சிரச ஊடக வலையமைப்பின் பணிப்பாளர் SM மரிக்கார் தலைமையில் இந்த நிகழ்வு இன்று முற்பகல் நடைபெற்றது. இந்த சிறார்கள் பாடசாலைக்கு செல்ல ஆரம்பித்த பின்னர் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களின் பெற்றோர் அவர்களை பகுதி நேர வகுப்புகளுக்கு அனுப்ப சிரமப்படுவார்கள். அவர்களை சற்று சிரமப்பட்டு அறநெறி பாடசாலைகளுக்கு அனுப்புங்கள். அவ்வாறு இல்லையேல் சமயத்துடன் தொடர்புடைய பாடங்களை கற்பிக்க முயற்சியுங்கள். சமயங்கள் தொடர்பில் சிறந்த தெளிவு பெற்று சிறந்த பிரஜைகள் ஆகுவார்கள். அவர்களுக்கு சிறந்த ஒழுக்கம் ஏற்படும். இன்று நாட்டில் உள்ள பொருளாதார நிலைமையில் வாழ்வது மிகவும் கடினமாக உள்ளது. நான் முன்னெடுத்த இந்த சிறிய திட்டத்தினால் பெற்றோர் திருப்தி அடைவார்கள் என நினைக்கின்றேன். அதே போன்று அனைத்து சிறார்களும் சிறந்த கல்வியை பெற்று சிறந்த பாடசாலைகளுக்கு சென்று கல்வியை சிறந்த முறையில் கற்க வேண்டும் என்று பிள்ளைகளிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஹம்மாந்தோட்டை சிரிபுர பிரதேசத்தில் எரிகாயங்களோடு மீட்கப்பட்டு சடலம் தொடர்பிலான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது குறித்த கொலை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் அவர்களை எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய இந்த சடலம் மீட்கப்பட்டது. அது கிரிந்து போல்வெல பிரதேசத்தை சேர்ந்த 23 வயதான சதுன் லகுரு என்பவருடையதென்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது கொலை என பிரேத பரிசோதனைகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஆரம்பித்திருந்தனர். விசாரணைகளின் போது 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் இருவரும் ஹம்பாந்தோட்டை மின்சார சபையின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களாக தனியார் நிறுவனம் ஒன்றில் சேவையாற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களில் ஒருவர் ராணுவத்திலிருந்து தப்பி வந்தவர் என்று எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்ட அரபோக்க பிரதேச மின்சார சபை வளாகத்தில் கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதாக போலீசார் தெரிவித்தனர்.
சந்தேக நபர்கள் வழங்கிய தகவல்களுக்கு அமைவாக களப்பில் இருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கத்திகள் மற்றும் சந்தேக நபர் ஒருவரின் வீட்டிலிருந்து கையடக்க தொலைபேசி என்பவற்றை போலீசார் மீட்டுள்ளனர். கொலை செய்த பின்னர் சடலத்தை ஏற்றிச் சென்ற மோட்டார் சைக்கிளையும் போலீசார் மீட்டதுடன் இந்த கொலை தனிப்பட்ட பிரச்சினை ஒன்றின் காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட லஹுரு மகளுடன் காதல் தொடர்பை வைத்திருந்ததாக பிரதான சந்தேக நபரின் மனைவி தெரிவித்திருந்தார். சந்தேக நபர்கள் இன்று ஹம்பாந்தோட்டை பதில் நீதவான் இக்பால் ரசீத் முன்னிலையில் ஆஜர்படுத்திய பின்னர் அவர்களை ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கண்டி கலகா தெல்தோட்டை பகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தெல்தோட்டை முஸ்லிம் காலனியைச் சேர்ந்த 24 வயதான இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த இளைஞன் உறங்கிக் கொண்டிருந்த போது இன்று காலை 6 மணியளவில் அவரது தலைப்பகுதி கல்லால் தாக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் கடும் காயங்களுக்கு இலக்கான இளைஞன் தெல்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலையுண்ட இளைஞனின் மாமனார் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளமை விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. தனிப்பட்ட குரோதமே இந்த கொலைக்கான காரணம் என்று போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அப்புறம் அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்துட்டாருன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சு. குர்நாகல் வரபுகேதர கலுகமுவ நீட்லன் தோட்ட பகுதியில் 2 நபர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறி தாக்குதல்களை மேற்கொண்டமையினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 50 வயதான செனரத் ஆராய்ச்சிலாகிய நிமல் சந்திரஸ்ரீ என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்ட் எஸ்லான் தனமுத்து சாயன இன்றும் கண்டி கின்சோட் கல்லூரியில் நடைபெற்றது. வீடு ஒன்றினை அமைக்கும் போது அதற்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக் கொடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட் எஸ்லோன் தினமுத்து சாயன இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமானது. கண்டி நகரை அண்மித்த பிரதேசத்தில் உள்ள பெருமளவிலான மக்கள் இன்றைய தினமும் இதில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்தனர். வீட்டு நிர்மாணத் துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள், பொறியியலாளர்கள், அளவையாளர்கள், சட்டத்திறனிகள், வாஸ்து நிபுணர்கள் மற்றும் நீர்க்குழாய் திருத்தினர்கள் உள்ளிட்ட பலர் இன்றைய நிகழ்வில் பங்கேற்று மக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கினர். நியூஸ் ஃபர்ஸ்ட் எஸ்லோன் தினமுத்து சாயன நிகழ்விற்காக நேற்றைய தினம் பிரதேசத்தில் உள்ள நீர்க்குழாய்கள் திருத்தப்பட்டிருந்தன. தெவினுவர பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். சமுர்த்தி என்பது உங்கள் பணமே. நீங்கள் பருப்பு, அரிசி, மாசி உள்ளிட்ட பொருட்களுக்கு செலுத்தும் வரியே அந்த பணமாகும். அந்த வரி திரைசேரிக்கு செல்கின்றது. திரைசேரியிலிருந்து அது சமுர்த்தியாக கொடுக்கப்படுகின்றது. உங்கள் பகுதிகளுக்கான வீதிகளை அமைக்கும் போதும், பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் போதும் அதற்காக வரி பணமே பயன்படுத்தப்படுகின்றது. அரசாங்கத்தின் பணம் என்பது உங்கள் வரி பணமே. நிறை குறைந்த பிள்ளைகளுக்கு போஷாக்கு உணவுகளை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பருவமழை பெய்யாத நிலையில் மழை நீரை நம்பி மரக்கறி செய்கையில் ஈடுபட்ட செய்கையாளர்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளனர். சொந்தமாக கிணறோ நீர் இறைக்கும் இயந்திரமோ இல்லாத காரணத்தினால் நீரின்றி பயிர்கள் அழிவடையும் ஆபத்தை எதிர்நோக்கி உள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அத்துடன் விளைச்சலும் குறைந்துள்ளதால் தமது நாளாந்த வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதிலும் சிரமங்களை எதிர்நோக்கி உள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். சில மாதங்களுக்கு முன்னர் மரக்கறிகளின் விலை குறைவாக இருந்ததுடன் விளைச்சல் கூடுதலாக இருந்ததாகவும், தற்போது மரக்கறிகளின் விலை உயர்ந்துள்ள போதிலும் விளைச்சல் குறைவடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். மழையின்மையினால் நெற்செய்கையாளர்களும் பாரிய நட்டத்தினை எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை விவசாயிகள் உலக உணவு திட்டத்துக்கு பங்களிப்பு செய்யும் நிலைக்கு உயர்வடைந்துள்ளனர். ஆனால் அவர்களின் பிரச்சினைகள் உள்ளூரில் தீர்க்கப்படாமல் இருக்கின்றமை கவலைக்குரியதே. அம்பாறை மாவட்டம் உள்நாட்டு நெல் உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யும் மாவட்டங்களில் பிரதானமானது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த மாவட்ட விவசாயிகள் பல சவால்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகள் இன்று வரை நிறைவேற்றப்படாமையே இதற்கு பிரதான காரணமாகும். 50 கிலோகிராம் எடையினை கொண்ட ஒரு அந்தர் உரம் விவசாயிகளுக்கு 350 ரூபாவிற்கு அரசாங்கத்தினால் விற்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஒரு அந்தர் நிறையுடைய உரப்பையொன்றுக்காக தற்போது 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரையான தொகையை தாம் செலுத்தி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
இதற்கு மேலதிகமாக காப்புறுதி தொகை எனும் பெயரில் 150 ரூபாய் அறவிடப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த காப்புறுதி கட்டண அறவீடு இந்த முறை சிறுபுகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். 330 ரூபான்னு சொல்லி தாராங்க. அதுல 20 ரூபா கொழும்பிருந்து வர டிரான்ஸ்போர்ட் செலவுன்னு சொல்லி 20 ரூபா 350 ரூபா எடுக்கிறாங்க. 150 ரூபா இன்சூரன்ஸ் எடுக்காங்க. குறிப்பாக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உரம் ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள கமநல மத்திய நிலையங்களினூடாக விநியோகிக்கப்படுகின்றது. இதற்கமைய கமநல மத்திய நிலையங்கள் ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள கமக்காரர் அமைப்புகளினூடாக உரத்தை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கின்றன. விநியோகம் செய்கிறார்களும் சில ஊழல்கள் செய்கிறாங்க. என்னண்டா பயலைய 90 கிலோ தந்தாங்கண்டா ஒரு ஏக்கருக்கு 3 ஏக்கர் பூமி செய்கிறவனுக்கு 270 கிலோ தான் வருது. அப்ப 250 கிலோ கொடுக்காங்க, 20 கிலோக்கு மருக வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது காலப்போக்குல அது இல்லாம போகுது. இந்த நடவடிக்கையின் போது தாம் மேலதிக செலவுகளை எதிர்நோக்குவதாகவும் விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். வயலையை ஏபிசில இருந்து வீட்டையோ வயலுக்கு கொண்டாந்து சேர்க்கறதுக்கு 550 ரூபா 600 ரூபாய்க்கு மேல முடியுது. அந்த வரி இந்த வரி இன்சூரன்ஸ் சொல்லி பணங்கள் அளவுறாங்க. அது எதுக்காக அளவுறாங்க என்னத்துக்காக தெரியாது. அப்ப அரசாங்கம் ஏற்கனவே சொல்லிக்கலாம் 350 ரூபாய்க்கு பயலாரம் இன்சூரன்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கலாம். செல்லல நாங்க விவசாயம் செய்யறது 350 ரூபான்னு சொல்லினா நாங்க விவசாயம் செய்யறதுக்கு முன்னிக்கிறோம். இல்லை எங்களுக்கு பயலைக்கு விலை அதிகரிச்சுக்கிறீங்க. கொண்டாந்து சேர்க்கிற வயலுக்குள்ள 550 ரூபாங்குள்ள ஆடு காப்பணம் செமவுலி முக்காப்பணமாக முடிஞ்சுக்கிறீங்க. எனவே அரசாங்கம் உத்தரவாதம் அளித்த வகையில் செயற்பட வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இதுக்கு சரியான ஒரு நீங்க கட்டுப்பாடும் ஒரு சரியான ஒரு குழுவையும் தெரிவு செஞ்சு அதுக்கு சரியான முறையில நிர்வாகம் செய்விக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.